ஹையர் ஸ்டடீஸ் நான் ஃபாரின்ல போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஃபாரின்ல போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம். அந்த 9ஆம் பாவம்ன்றது ஹையர் எஜுகேஷனும் குறிக்கக்கூடிய பாவம். நம்ம அப்பாவையும் குறிக்கக்கூடிய பாவம். அப்பானோட ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட். இப்ப என்னால எங்க அப்பாக்கு பேரு, புகழ், மரியாதை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காலகட்டம். அந்த பாவம் 9ஆம் பாவம் அப்படின்றது இவர் பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்லப்ப இந்த பையனோட அப்பா தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மாறிடும். அப்படியும் வரும். அவருக்கும் வந்து உயர்வு அப்படின்றது வரும். இந்த அதிர்ஷ்டம் அவருக்கும் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் அது ஆன்மீகம் சார்ந்து சுற்றுலா போகணும் அப்படின்னா ஏத்த ஒரு காலகட்டம் அப்படின்னா இதெல்லாம் ராகு ஏற்படுத்துவோமா. ராகுல அதுல கெட்டதும் இருக்கு. ஆனா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப நெகட்டிவ் பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை ஒரு பகுதியில. கேது 3ஆம் பாவம், தம்பி தங்கச்சி ஸ்தானத்துல கேது. தம்பி தங்கச்சி என் கூடவே இருக்காங்க, ஆனா என்னை விட்டு விலகி இருக்காங்க. கேப் இருக்கும், பேசிக்க மாட்டாங்க. ஆமா, தம்பி தங்கச்சி வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. என்னோட தைரியம் வேற லெவல்ல இருக்கும். ஆனா நான் ரொம்ப பெரிய தைரியசாலின்னு காமிச்சிக்க மாட்டேன், அமைதியா இருப்பேன். ஞானகாரகன் கேது, தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதல், இதுதான் கேது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருமா. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, குரு பகவான் ஜென்ம குரு. பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப ஜென்ம குரு வனத்திலேனா எல்லாரும் காட்டுக்கு போயிடுவாங்களா? அப்படி கிடையாதுமா. ஜென்ம குரு வனத்திலேனா நிறைய மிதனத்துக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், ரொம்ப தூரம் தள்ளி போவாங்க, சொந்த ஊரை விட்டு ரொம்ப தள்ளி போவாங்க. ஆனா ராமர் மாதிரி வீட்டுல இருக்காம காட்டுல இருந்த மாதிரி ஆயிடும். அதனாலதான் ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு போகணும். அனலைஸ் பண்ணிட்டு நம்ம போல அப்படின்னா, இந்த கவுண்டமணி சார் ஒரு இதுல சொல்லுவார் பாரு, நடுக்கடல்ல தண்ணி நின்றுச்சுன்னா தள்ளுற வேலை அப்படின்னு செந்தில் சார் சொல்லுவார் பாருங்க, கவுண்டமணிக்கு அந்த மாதிரி ஆயிடும்.